அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டரில் அல்லீல்ஸ்னா என்ன, புன்னட் ஸ்கொயர்னா என்ன, டெஸ்ட் கிராஸ்னா என்ன, இந்த 3 டாப்பிக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ அல்லீல்ஸ் ஆஃப் பேரண்டல் பேர், இப்போது அல்லீல்ஸ்னால் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி நெட்டை, ஸ்மால் டி குட்டை. அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னா மீடியமான ஹைட்டில் ஒரு மனம் வராது. ஏன்னா கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் எப்போவுமே மிக்ஸ்அப் ஆகாது. அல்லீல்ஸ் ஆஃப் பேரண்டல் பேர் செக்ரிகேட் பை மியோசிஸ் அண்ட் ஒன்லி ஒன் allele is transmitted to gamete. கேமிட் ஃபார்மேஷனில் ஒன்று கேபிட்டல் டி போகணும், இல்லைன்னா ஸ்மால் டி போகணும், ரெண்டும் உள்ளே போகாது. அப்போது கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் கேமிட் ஃபார்மேஷனில் பிரியும் போது குட்டையான கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்படுது. ஓகே, இதை நம்ம பிக்சரைஸ்டாக பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். இட்ஸ் ஏ ரேண்டம் ப்ராசஸ். சொல்லி வச்ச மாதிரி இப்படி தான் போகணும்னு அவசியம் இல்லை, ரேண்டமாக போகுது. ஸோ தேர் ஆர் 50% ஆஃப் த சான்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் கண்டெய்னிங் எய்தர் அல்லீல். 50% கேமிட்டில் கேபிட்டல் டி இருக்கலாம், 50% கேமிட்டில் ஸ்மால் டி இருக்கலாம். 50% சான்ஸ் தான் இருக்குது. அதான் ரேண்டம் சொல்கிறோம். ஓகே, இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான மோனோ ஹைபிரிட் கிராஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டயக்ராம். நெட்டையான தாவரம், இதை வந்து நம்ம கேபிட்டல் டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். குட்டையான தாவரம் ஸ்மால் டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இது பேரண்ட். கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இது ஒரே மாதிரியான கேமிட்டுகளை உருவாக்கும், ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரே மாதிரியான கேமிட்டுகளை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு சைடில் இருக்கிறது ஆண் தாவரம் மேல் தாவரத்தையும், இன்னொரு சைடில் இருக்கிறது ஃபீமேல் தாவரத்தையும் குறிக்கும். அப்போ இங்கே வந்து மேல் பிளான்ட்டுன்னு இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் டிங்கிற கேமிட் தான் உருவாயிருக்கு. இங்கே ஃபீமேல் தாவரம்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் டி தான் உருவாயிருக்கு. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, எகைன் கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு எல்லாமே கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு தான் உருவாகிருக்கு. ஸோ இப்போ கேபிட்டல் டி ஒன்று இருந்தால் கூட தாவரங்கள் வந்து எப்படி இருக்கும், உயரமானதாக தான் இருக்கும். அப்போ எல்லா தாவரங்களுமே டாலாக இருந்துச்சு. எப்போ F1 ஃபிலியல் 1 ஜென்ரேஷனில். இப்போ F1 ஜென்ரேஷனை செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாங்க, செல்ஃபிங் பண்ணுறாங்க. அப்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு. அப்போது ஒன்று மேல் தாவரம்னு வச்சுக்கிட்டோம், இன்னொன்று பெண் தாவரம் ஃபீமேல் தாவரம்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டியில் ஏதாவது ஒன்று தான் ஒரு கேமெட்டுக்குள்ளே போகும். அப்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்கே பெண் தாவரத்தில் கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு எக்கு இது வந்து போலன் கிரெயின்ஸை உருவாக்கிடுச்சு, மேல் கேமெட்ஸை உருவாக்கிடுச்சு. இப்போது பாருங்கள், கேபிட்டல் டி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது கேபிட்டல் டி ரெண்டுமே கேபிட்டல் டின்னு இருந்ததுன்னா உயரமான நெட்டையான தாவரம். எகைன் கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே உருவாகி இருக்கு. ஒரு கேபிட்டல் டி இருந்தாலும் உயரமான தாவரம் தான். எகைன் கேபிட்டல் டி ஸ்மால் டி உயரமான தாவரம் தான். ஸ்மால் டி இங்கே வருது, குட்டையான தாவரமாக இருக்க போகுது. அப்போது இங்கே நமக்கு 2 கேரக்டர் கிடைக்கும். ஒன்று ஃபீனோடைபிக் கேரக்டர், இன்னொன்று ஜீனோடைபிக் கேரக்டர். ஃபீனோடைப் அப்படின்னா கண்ணால் பார்க்குற மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். ஜீனோடைப் அப்படின்னா ஜெனட்டிக் கேரக்டர்ஸ், கண்ணுக்கு தெரியாது உள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த புன்னட் ஸ்கொயரை வச்சு ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் எடுத்துடலாம். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வெளியே தாவரம் வளர்ந்துருக்க உயரத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஃபீனோடைபிக் ரேஷியோவில் டால் அப்படி இருக்கிறது எத்தனை, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இந்த 3மே உயரமாக இருக்கும். சரி, டுவார்ஃப் குட்டையாக இருக்கிற தாவரங்கள் எத்தனை, ஸ்மால் டி ஒன்றே தான் இருக்கும். ஸோ உயரமாக 3 தாவரங்கள், குட்டையாக ஒரு தாவரம், மொத்தம் எத்தனை இருக்குது பாக்ஸு 4. அப்போ 3/4 டால் 1/4 டுவார்ஃப். இதை தான் நம்ம முன்னாடி படித்தோம். சரி, இப்போது ஜீனோடைபிக் ரேஷியோனா என்ன, கேபிட்டல் டி எத்தனை இருக்குது, ஒன்று இருக்குது. கேபிட்டல் டி ஸ்மால் டி எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸ்மால் டி எத்தனை இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1:2:1. கேபிட்டல் டி அந்த லெட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான், இந்த ஜீன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறது தான் ஜெனினோடைப் ரேஷியோ. ஸோ ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது 1:2:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போது புன்னட் ஸ்கொயர், இப்போது மெண்டல் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு காமிக்கல. ஜஸ்ட் 1000 700 சில்லரை வந்து டாலாக இருந்துச்சு, 300 சில்லரை டுவார்ஃபாக இருந்துச்சு. ஸோ அப்போது 3:1 இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸாக கொடுத்துருந்தாரு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். நமக்கு எளிய முறையில் புரிதலுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் நமக்கு புன்னட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒன்று கொடுத்தது பிரிட்டிஷ் ஜெனிசிஸ்ட்
ரெஜினால்டு சி புன்னட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓகே, இந்த புன்னட் ஸ்கொயர்னா என்ன? இவர் பேரையே இதுக்கு வச்சாச்சு. புன்னட் அப்படிங்கிறது அந்த சயின்டிஸ்ட் நேமை ரெப்ரசன்ட் பண்ணுறது. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டு கேல்குலேட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீனோடைப்ஸ். என்ன மாதிரி ஜீனோடைப்லாம் வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த புன்னட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் கேன் பி அண்டர்ஸ்டுட். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த கேமிட் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும், 2 கேமிட் ஃபியூஷன் ஆச்சுன்னா ஜைகோட். ஜைகோட் எந்த மாதிரி ஜைகோட்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புன்னட் ஸ்கொயர் ஹெல்ப் பண்ணுது. பாசிபிள் கேமிட்ஸ் ஆர் ரிட்டன் இன் 2 sides, டாப் ரோ அண்ட் லெஃப்ட் காலம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டாப் ரோ அண்ட் லெஃப்ட் காலமில் பாசிபிள் கேமிட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த எல்லோ வட்டத்துக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் காம்பினேஷன் வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ்க்குள்ளே அதுக்கு கீழே நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ்க்குள்ளே என்னென்ன காம்பினேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸ்கொயர் பாக்ஸஸ்க்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது ஜைகோட் ஃபார்ம் ஆகி பிளான்ட் உருவானது. வெளியில் இருக்கிறது கேமிட்ஸ். ஞாபகம் வச்சுங்க, அந்த டாப் ரோ அண்ட் லெஃப்ட் காலம், ரைட் காலமில் இருக்கிறது கேமிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வென் ஃபர்டிலைசேஷன் அக்கர். எடுத்துக்காட்டு கேபிட்டல் டீன்னு ஒன்று இருக்குது, கேமிட்டு, ஸ்மால் டீங்கிற ஒரு கேமிட் இருக்குது. இந்த 2 கேமிட்டும் ஃபியூஷன் ஆனால், ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டை தான் நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் அப்படிமோ. கேமிட்டுகளோட இணைவுக்கு கருவுறுதல்னு பேர். வென் ஃபர்டிலைசேஷன் அக்கர், pollen with genotype capital T have 50% chance to pollinate with eggs of capital T and eggs of small t. Similarly, pollens with small t have 50% chance to pollinate with eggs of capital T and small t. Zygote can be capital T, small t, capital T and small t. இந்த 3 லைன்ல என்ன சார் சொல்றாங்க? இப்போ பாருங்க, capital T small t into capital T small tங்கிற இந்த தாவரத்தை தான் நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணோம். இப்போ இதில் எத்தனை டைப் ஆஃப் கேமிட் ஃபார்ம் ஆனிச்சு? கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் டின்னு 2 டைப்ஸ். இதில் எத்தனை டைப் ஃபார்ம் ஆனிச்சு? கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் t. இப்போ இந்த லைனை படிப்போம். வென் ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ், இது மேல் பிளான்ட்னா இது ரெண்டுமே pollen grain, இது ஃபீமேல் பிளான்ட்னா இது ரெண்டும் எக். மேல் பிளான்ட்ல pollen grain வித் கேபிட்டல் T, இது கேபிட்டல் T கூட சேர்றதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது இந்த எக் கூட, கேபிட்டல் Tங்கிற எக் கூட சேர்றதுக்கு. அதே ஸ்மால் டீங்கிற எக் கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. அதே போல் ஸ்மால் டீங்கிற pollen grain கேபிட்டல் Tங்கிற எக் கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஸ்மால் டீங்கிற pollen grain ஸ்மால் டீங்கிற எக் கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. இதுதான் இந்த லைனில் நமக்கு சொல்கிறாங்க. அப்போது கேபிட்டல் Tன்னு ஒரு டைப்பு, கேபிட்டல் T ஸ்மால் டீன்னு 2வது டைப்பு, இது ரெண்டுமே கேபிட்டல் T ஸ்மால் டீன்னு 3வது டைப்புன்னு 3 டைப்பில் தாவரங்களோட ஜீனோடைப் ஆர் ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேத்தமெட்டிக்கலி இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? AX + BY ஹோல் ஸ்கொயர். இந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷனில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த AX + BY ஹோல் ஸ்கொயர்டை இங்கே அப்ளை பண்ணுறாங்க. இந்த X Yங்கிறது கேரக்டர், ஏன்னா கேரக்டர் மாறும். Xங்கிறது கேபிட்டல் T, Yங்கிறது ஸ்மால் t. இந்த AB அப்படிங்கிறது 50% எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது, இங்கே பர்சன்டேஜுக்கு பதிலாக half போட்டுக்கிறோம். ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டால் நமக்கு 1/4 கேபிட்டல் T, 1/4 ஸ்மால் t 1/2 50% கேபிட்டல் T ஸ்மால் t வருவதற்கான ஜீனோடைப் ரேஷியோ 1:2:1 ரேஷியோவில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த மேத்தமெட்டிக்கலாக கிரிகோர் ஜோஹன் மெண்டல் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். ஓகே, இதோட மோனோஹைப்ரிட் கிராஸ் முடியுது. அடுத்து நம்ம பார்க்குறது டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட்னா என்ன? சோதனை. டெஸ்ட் அப்படின்னாலே சோதிக்கிறது, டெஸ்ட் செக் பண்ணுறது. டு டிட்டர்மைன் ஜீனோடைப் ஆஃப் டால் பிளான்ட். ஸோ உயரமான பிளான்ட்டை உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மோனோஹைப்ரிட் கிராஸில் உயரமான பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா, டால் பிளான்ட். இந்த டால் பிளான்ட்டை ஒன்று உங்ககிட்ட கொடுத்து அதில் கேபிட்டல் T ஜீனோடைப் இருக்கா, கேபிட்டல் T ஸ்மால் t ஜீனோடைப் இருக்குன்னா, இந்த ரெண்டில் என்ன மாதிரி ஜீனோடைப் அந்த டால் உயரமான நெட்டையான தாவரத்தில் இருக்குன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமானா சிரமம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு தாவரத்தை தான் கொடுக்குறாங்க, அது நெட்டையாக இருக்குது. நெட்டையாக இருக்கிறதுல கேபிட்டல் Tயும் இருக்கலாம், கேபிட்டல் T ஸ்மால் tயும் இருக்கலாம். அப்போ உங்களோட நெட்டை தாவரம்
ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் இந்த டெஸ்ட் கிராஸ் நமக்கு உதவ போகுது. To determine genotype of tall plant capital T or capital T small t அப்படிங்கிறதுக்கு இந்த டெஸ்ட் கிராஸ் சோதனை கலப்பு உதவி செய்யும். Tall plant from F2 is crossed with dwarf plant recessive parent. So F2 ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய டால் பிளான்ட்டை எடுத்துக்கிறோம். அதை ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ். சார் எப்படி ரிசல்ட் வரும்? 1:1 ரிசல்ட் வரும் டெஸ்ட் கிராஸ்க்கு எப்போவுமே. 1:1னா டால் டுவார்ஃப் 50% ரிசல்ட்டு யூஸ்வலாக வரும். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா உங்ககிட்ட கொடுத்தக்கூடிய டால் பிளான்ட்டோட ஜீனோடைப் கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக தான் இருக்கும். எப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ரிசசிவ் பேரண்ட் எப்போவுமே ஹோமோசைகஸாக தான் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஸ்மால் டின்னு இருந்தால் மட்டும்தான் அது டுவார்ஃபாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அப்போ ரிசசிவ் கேரக்டரோடு இருக்கிற தாவரம் எப்பவும் ஹோமோசைகஸாக இருந்தால் மட்டும்தான் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். கேபிட்டல் டி ஸ்மால் டீனா அது நெட்டையாக தான் இருக்கும். அப்போ குட்டையாக இருக்கணும்னா ரிசசிவ் பேரண்ட் எப்போவுமே ஹோமோசைகஸாக தான் இருக்குங்கிற அந்த ரூலை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ நம்மக்கிட்ட உயரம் அந்த கேரக்டரை விட்டுட்டு இப்போ பூவோட கலருக்கு வந்தாச்சு. இப்போ உங்ககிட்ட டாமினன்ட் ஃபீனோடைப், அதாவது ஃபீனோடைப்னா மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் மட்டும்தான் நமக்கு இங்கே தெரிய போகுது. ஜீனோடைப் தெரியாது, அன்னோன். உங்ககிட்ட வயலட் கலர் ஃப்ளவரோட இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை கொடுத்தாச்சு. கேபிட்டல் டபிள்யூ அப்படின்னா அது ஹோமோசைகஸ் டாமினன்ட். கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூனா ஹெட்டிரோசைகஸும் டாமினண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, பட் நான் உங்களுக்கு கலரான ஒரு பூவை தான் கொடுத்துருக்கேன், வயலட் கலரில் இருக்க ஒரு பூவோட இருக்கக்கூடிய செடியை தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்? அது ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸான்னு எனக்கு சொல்லணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? டெஸ்ட் கிராஸ் சோதனை கலப்பு பண்ணணும். சோதனை கலப்பு பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ரிசசிவ் பேரண்ட் வேணும். ஸோ இதோட ரிசசிவ் பேரண்ட் ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட் ஒயிட் கலரில் இருப்பார். ஒயிட் கலரில் இருக்கிறவருக்கு எப்போவுமே ஜீனோடைப் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸ்மால் டபிள்யூ. ஒருவேளை இந்த தாவரம் கேபிட்டல் டபிள்யூ ஜீனோடைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணும்போது இங்கே கேமெட்டுக்குள்ளே 2 கேமெட்டுக்குள்ளேயும் ஸ்மால் டபிள்யூ தான் வரும். இதில் 2 கேமெட்டுக்குள்ளேயும் கேபிட்டல் டபிள்யூ தான் வரும். அப்போ கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, எல்லாமே கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. அப்போ எல்லாத்துலேயுமே கேபிட்டல் டபிள்யூ இருக்கிறதுனால எல்லாமே வயலட் கலரோட வரக்கூடிய தாவரங்களாக வந்துச்சுன்னா உங்ககிட்ட கொடுத்த அந்த ஃப்ளவர் பூ இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டோட ஜீனோடைப் ஹோமோசைகஸ் வயலட் கேபிட்டல் டபிள்யூன்னு நீங்கள் ரிசல்ட் சொல்லலாம். ஒருவேளை இந்த வயலட் வந்து ஹெட்ரோசைகஸ் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவாக இருந்துச்சுன்னா அதே வெள்ளை பூவோடு இருக்கக்கூடிய தாவரம் ஹோமோசைகஸ் ரிசசிவ் எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுக்கும் ஸ்மால் டபிள்யூன்னு நமக்கு கேமிட் ஃபார்ம் ஆகுது. இதில் கேபிட்டல் டபிள்யூ ஒன்று ஸ்மால் டபிள்யூன்னு ஃபார்ம் ஆகுது. அப்போ கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இது ரெண்டுலேயும் கேபிட்டல் டபிள்யூ இருக்கிறதுனால வயலட் கலரில் வந்துடும். ஸ்மால் டபிள்யூ இந்த ரெண்டுலேயும் கேபிட்டல் டபிள்யூவே இல்லை, அதனால ஒயிட் கலரில் ஃப்ளவர் வந்துடும். அப்போ வயலட்டும் ஒயிட்டும் 1:1 வந்திருக்கு. அப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்க தாவரம் வந்து ஹெட்டிரோசைகஸ் ஹோமோசைகஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் ரிசல்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்கிறோம். டெஸ்ட் கிராஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டியது யார் கூட கிராஸ் பண்ணணும்? யாரை கொடுத்தாலும் ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட் கூட கிராஸ் பண்ணணும். அதுதான் கொஷினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்லேருந்து அல்லீல்ஸ்னா என்ன, புன்னட் ஸ்கொயர்னா என்ன, டெஸ்ட் கிராஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த சாப்டரோட மற்ற டாபிக்ஸை அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.